ஹோட்டலில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே கோபி மஞ்சூரி பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரில் உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு, 2 டீஸ்பூன் போல் மைதா மாவு, 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துட்டு இது நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப அங்கங்கே படாத இருந்ததுன்னா கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப், 1 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துட்டு பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த லீஃப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.